ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணி. இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த உலகத்தில் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை, இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்றது. ஒரு 2 டேஸாக நான் இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போது காலையில் மணி இப்போது 4:45 ஆகுது. 3 மணிக்கு எழுந்தேன் இன்றைக்கி. ஓகே, ஸோ இது திங்க் பண்ணுறதா தான் எழுந்தேனான்னு தெரில. ஸோ இதில் என்ன நான் திங்க் பண்ணேன்னா, என்ன அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ சயின்ஸ் ஓகே, இப்போ ஏத்திஸ்ட்லாம் நிறைய பேர் தான் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சயின்ஸ் தான் இருக்குது, காடுன்னு ஒரு பவர் இருக்குது ஆனால் காடு இல்லை அப்படின்னு. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தா இது வந்து ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி காடு இல்லைன்னு சொல்லலாம், சயின்ஸ் மட்டும்தான் சொன்னால் அப்போ எல்லாமே மாறிடுமே, இவ்வளோ பேர் நம்பிக்கையெல்லாம் மாறிடுமே. ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். ஓகே, அந்த சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்ன, இது வந்து உலகத்தை பற்றின சப்ஜெக்ட். ஓகே, க்ரியேஷனை பற்றின சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட், சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் சேர்ந்தது தான் சயின்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸு இல்லையா. ஸோ உலகமே இது தான். ஸோ உலகத்தை பற்றி படிக்கிறது தான் சயின்ஸ், அதாவது எக்ஸிஸ்டன்ஸை பற்றி படிக்கிறது தான் சயின்ஸ். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சயின்ஸுன்னு சப்ஜெக்ட் பேர் வச்சாங்க இல்லையா. இன்கேஸ் அந்த சப்ஜெக்ட் காடுன்னு பேர் வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்போம், மூடின்னு படிச்சிருப்போம். ஓகே, படிச்சிருப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம இப்போ பேசும்போது என்னென்னு சொல்லியிருப்போம், நான் ஐ ஸ்டடிட் காட். ஓகே, நான் காடு படித்தேன், நான் காடு படித்து இவ்வளோ மார்க் எடுத்தேன், காடை நான் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படி சொல்லியிருப்போம். ஓகே, நம்மளுக்கு ஜஸ்ட் பேர் மட்டும்தான் மாற்றிட்டாங்க. ஓகே, சயின்ஸ்னு. சரியா. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ சயின்ஸ் இஸ் காட். ஓகே, காட் இஸ் சயின்ஸ், இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க காடுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்படி மாரல்னு ஒன்று இருக்குது, இருக்குதுன்னா எல்லாமே சயின்ஸ் தான். ஓகே, எல்லாமே காட் தான், ஐ மீன் எல்லாமே காட் தான். ஓகே, ஸோ நம்ம பேர் மட்டும்தான் வேறு. சயின்ஸ்னால் நம்மளும் காடுனா நம்ப மாட்டோம். அது ரெண்டுமே ஒன்று தான் பேர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, சயின்ஸை நீ சயின்ஸுன்னு கூட சொல்லிக்க, ஆனால் காடு கொடுக்குற மரியாதை சயின்ஸுக்கு கொடு, இல்லை சயின்ஸ் கொடுக்குற மரியாதை காடு கொடு. ஐ மீன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சயின்ஸை வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு சயின்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியாது. காடுன்ற பேரை கொடுத்தா எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோமோ, அந்த சயின்ஸுன்னு பேர் கொடுத்தா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் சப்ஜெக்ட்டு, மார்க் எடுக்கிறதுக்காக படித்தோம். இல்லை பிடிச்சி படித்தாலும் ஓகே, ஆனால் அது வந்து ரொம்ப அதை ஒரு மிராக்களாகவே பார்க்கல நம்ம சின்ன வயசுலேருந்து. அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி. இப்போது சின்ன பசங்களுக்குலாம் எக்ஸ்பிரிமெண்ட் கிட்டுன்னு வைக்கிறாங்க தெரியுமா. ஸோ அது அவங்களுக்கு அதை பண்ணி பார்க்குறாங்க, 2 கெமிக்கலை சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் வருது, இல்லை ஃபிசிக்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்களே தவிர அது ஒரு மிராக்கலாக பார்க்க தெரியல எல்லாருக்குமே. ஏன்னா அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம் எல்லாருமே. ஸோ சயின்ஸை மிராக்கலாக பார்த்தா அது காட். ஓகே, சயின்ஸை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா அது வெறும் சயின்ஸ் தான், ஒரு சப்ஜெக்ட் தான். சரியா. ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லா கடவுளுக்கும் ரூம் கொடுத்துருக்காங்க. சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார், ஐ மீன் யார், ஜீசஸ் இருக்கார், அல்லா இருக்கார், இப்படிலாம் பேர் கொடுத்துருக்காங்க. சயின்ஸுக்கு தான் அவங்க அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ ஏன் நம்ம இந்த அளவுக்கு சாமி கும்பிடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டினா எல்லாமே சயின்ஸ். இப்போது ஸ்பிரிட்டுன்றது என்னது, ஒரு சயின்ஸ். ஓகே, ஒரு ஆத்மான்றது சயின்ஸ். ஆனால் அது சயின்ஸுன்னு மட்டும் சொல்லிட்டா சிம்பிளாக முடிச்சிடும் உங்களுக்கு. வந்து அது சயின்ஸுன்றது மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, நம்ம படித்தது இது வந்து வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு தனியாக சயின்ஸை நம்ம எப்போ உணர்ந்துருக்கோம்ல, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பாடியிலே எத்தனையோ சயின்ஸ் நடக்குது, வெளியில் நடக்குது, எல்லாமே சயின்ஸ் தான். ஆனால் அது எதுவுமே நம்ம உணர்ந்ததில்லை. ஓகே, நான் இப்போ என்ன சாப்பிட்டா என்ன நடக்க போகுது, வேலைக்கு போனால் என்ன ஆக போகுது, ஆஃபீஸில் என்ன பேச போகிறாங்க, ஒரு சைக்கலாஜிக்கலாக மென்டலி மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோமே தவிர சுற்றி இருக்க சயின்ஸையும் எனக்குள்ளே நடந்துகிட்ருக்க சயின்ஸையும் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கவனிக்கிறது இல்லை. ஸோ தட் மீன் வாட், சுற்றி இருக்கிற காடியும் எனக்குள்ளே இருக்கிற காடியும் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கவனிக்கிறதே இல்லை. சரியா. ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அதனால் சயின்ஸ்னால் காடுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே, காட் இஸ் சயின்ஸ். ஸோ இட்ஸ் எ மிராக்கல், எல்லாமே மிராக்கல் நடக்குது. இப்போ கம்பேஷன், லவ்லாம் இருக்கே, அப்போ அதெல்லாம் என்னது, அதெல்லாம் சயின்ஸ் அப்படின்னா இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உடனே உங்கள் மைண்டில் என்ன தரும், சயின்ஸு. எப்போல்லாம் அந்த சயின்ஸுன்ற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இட் வில் ஹாவ் எ லெஸ்
வேல்யூ இன் யுவர் மைண்ட். ஓகே, அதே நான் காட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா இட் வில் ஹேவ் பிக் வேல்யூ இன் யுவர் மைண்ட். அப்படி தான் நம்மளுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், அப்படி தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம அப்படியே புரிஞ்சிருக்கோம். ஓகே, அது நம்ம தப்பு தான். ஓகே, சயின்ஸை காடாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் சின்ன வயசுலேருந்து. அந்த சயின்ஸ்னாலே காடு தான், அந்த சயின்ஸுன்ற வேர்டுக்கு மீனிங்கே காடு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு படிச்சிருந்தோம். அப்படின்னா புரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோன்னா, சரி பாருங்கள், ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, பில்டிங்கே வந்து சயின்ஸ் தான் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன்றது சயின்ஸு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸு, அதுக்குள்ளே இருக்க கல் இல்லை எல்லாமே சயின்ஸ் தான். ஸோ இதையும் போய் சுற்றிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, சரி, எனர்ஜின்றதும் ஒரு சயின்ஸ் தான். எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி, அதை வச்சு தான் நான் நடக்கிறேன், பேசுகிறேன், எல்லாமே பண்ணுறேன். இது எவ்வளோ மிராக்கலான ஒரு விஷயம். ஸோ இந்த எனர்ஜியை நம்ம நம்புகிறோம் இல்லையா, அந்த நம்புறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கும். ஸோ அதே எனர்ஜி அங்கே உள்ளேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது தான் எனர்ஜி. ஸோ அங்கேயே இருக்குன்னா, ஸோ இட்ஸ் கேதரிங், எல்லாரோட எனர்ஜியும் அங்கே போய் சேர்ந்து அதுக்கு ஒரு ஃபைத்துன்னு ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம், நம்பிக்கைன்ற ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம். அங்கே ஒரு காடு இருக்குது, அந்த காடுக்கு வந்து இந்த பவர்லாம் இருக்குது, எல்லாரையும் அதை காப்பாற்றுதுன்ற நம்பிக்கை கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதனால தான் அங்கே பாசிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அங்கே போகும்போதெல்லாம், கோயில் போகும்போதெல்லாம். சரியா, இப்போ எல்லாமே சயின்ஸ்னால் அப்போ நம்ம ஏன் மொராலிட்டியை ஃபாலோ பண்ணணும், எதுக்கு நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தா, சயின்ஸ்லேயே எவால்யூஷன் எல்லாருமே படிச்சிருப்பீங்க இல்லையா. சின்ன ஒரு விலங்குலேருந்து ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம க்ரியேட் ஆக ஆரம்பித்து அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து ஹியூமனாக க்ரியேட் ஆகிருக்கும் இல்லை, இந்த அளவுக்கு எவாலுவேட் ஆகிருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம எவாலுவேட் ஆகணும், அது சயின்ஸோட எவால்யூஷன். ஓகே, அதாவது காடோட எவால்யூஷன். ஓகே, ஸோ எவால்யூட் ஆகணுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஏதோ ஒரு சயின்ஸில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்ன ஆகிருக்குன்னா, மைண்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஓகே, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல், இப்போ சயின்ஸில் எக்யூப்மெண்ட்டை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையை. ஓகே, ஸோ இந்த மற்ற எல்லாமே இதில் அப்ளை ஆகுது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற எல்லாமே அப்ளை ஆகுது சயின்ஸாகவே. ஓகே, ஆனால் அது சயின்ஸுன்னு நம்ம பேர் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் சயின்ஸாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை காடுன்னு எப்போவுமே நான் சயின்ஸுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே அது காடுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து காடுன்னா என்ன, சயின்ஸ்னால் என்ன, ஸோ நம்ம வாழ்க்கை என்ன நடக்குது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஈவன் ஏத்திஸ்ட், சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸும் காடும் ஒன்று தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு பொருளுக்கும் வந்து ஒரு தன்மை இருக்குது. ஓகே, அது எல்லாமே சயின்ஸ் தான் இல்லையா. ஸோ இப்போ கோவில்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, சாமின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, விக்ரமும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மந்திரம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னா, எல்லாமே சயின்ஸ். ஓகே, இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறாங்கன்னா அதில் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்னா சயின்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மந்திரத்துக்கு வைப்ரேஷன் இருக்குன்றது மட்டும் நம்ப மாட்டோம் நிறைய பேர். ஓகே, ஸோ இதெல்லாமே சயின்ஸாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, எல்லாமே சயின்ஸில் வைப்ரேஷன்ன்றது வேலை செய்யும் இல்லையா. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன்றது எல்லாருக்குமே சயின்ஸாக வேலை செய்யணும்னு தெரியும் இல்லையா. ஸோ இதை நம்ம காடாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர், தென் வில் பிலீவ் தட் இட் வில் ஒர்க். ஓகே, இது வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி போய் ஏன் சாமி கும்பிட்றோம், ஸோ எல்லாமே, ஸோ சாமி கும்பிட்டா என்ன நடக்குது நம்ம பாடியில், கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும், எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் தான், ஐ மீன் சயின்ஸ் தான், சாரி. ஸோ இதெல்லாம் நம்பணும் நம்ம ஃபஸ்ட்டு. மனுஷனாக எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம் பாருங்களேன் சுற்றி பார்த்தா. ஸோ நிறைய எல்லாமே ஒரு அதிசயமான விஷயம் தானே சயின்ஸாக நம்ம பண்ணது. ஒரு ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சயின்ஸாக பார்க்க ஆரம்பித்தா எல்லாமே ஆர்டிஃபிஷியல்னு சொல்லணும், இல்லை எல்லாமே நேச்சுரல்னு சொல்லணும். ஏன்னா மனுஷன் நம்ம நேச்சர்ன்ற போது நம்ம பண்ணுறது எல்லாமே நேச்சராக தான் இருக்க முடியும் இல்லையா. அப்படி இல்லைன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல். அதாவது ஒரு படைப்பு நடந்தது, அதுவே வந்து க்ரியேஷன், அது க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுலேருந்து எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம். ஓகே, அப்படி சொன்னால் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது கம்மி பண்ணுவோம். அதனால் எல்லாத்தையுமே நேச்சுரல்னு சொல்லிக்கலாம். நம்ம பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைகிறாங்க, ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம மூலியமாக தான் இது வருது. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி சயின்ஸை காடாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் எல்லாருமே. ஸோ சயின்ஸ் தான் காடு தான் சயின்ஸில் புரிஞ்சிக்கலாம். பட் ஸ்டில் கோயில் போகிறத நிறுத்தக்கூடாது, சாமி கும்பிட்றதை நிறுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்க. நன்றி, வணக்கம்.
இப்போ நம்ம எல்லாருமே வந்து கடவுள் தான் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. கடவுள்னால் தனியாக இருக்காது. நம்ம வேறு, நம்மளாம் ஒரு சாதாரண மனுஷங்க அப்படின்னு நினைப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே சயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே சயின்ஸ் தான் இல்லை. ஸோ இப்போ ஒரு மிஷின் இருக்குது, நம்ம இருக்கோம் அப்படின்னா மிஷினுக்குள்ளே ஃபிசிக்ஸ் நடக்குது, நம்மளுக்குள்ளேயும் ஃபிசிக்ஸ் நடக்குது. அதான் நம்ம நடக்கிறதே ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியிலேயும் மற்ற விஷயத்துலேயும் நடக்குது, நம்மளுக்குள்ளேயும் நடக்குது. ஸோ இப்போது இது ஒரு பூனை இருக்குது, நான் இருக்கேன். ஓகே, 2 பேருக்குள்ளேயும் சைக்கலாஜிக்கல் விஷயம் நடந்து தான் இருக்குது. ஸோ சைக்காலஜின்றது சயின்ஸ் தான். ஸோ ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், ஓகே, கெமிக்கல், பயாலஜிக்கல், இந்த மாதிரி நிறைய எல்லாமே சயின்ஸு. எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் நடக்குதுன்ற போது எல்லாருமே சயின்ஸ் தான்ன்றது கன்ஃபார்மாக நம்பி தான் ஆகணும். நம்பலைனாலும் அதுதான் உண்மை இல்லை. ஸோ இப்போ சயின்ஸ் தான் காடுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? எல்லாருமே காடு தான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியா?